சிறுகதை வாசிப்பு. தலைப்பு திரிசங்கு. ஏற்றுக்கொள்ள மிக மிக கஷ்டமானது அவரவர் சராசரித்தனம்தான் என்று அவளுக்கு தோன்றியது. அதனுடன் வாழ்நாள் முழுவதும் வாழப்போகிறதைப் போன்ற பயங்கரம் வேறு எதுவும் இல்லை என்று நினைத்தாள். புரொஃபஸர் முன்னின்று ஒரு கேள்வி கேட்டு அவர் பளிச்சென்று தாக்கி பதில் கூறும்போது அவள் சராசரித்தனம் நாக்கை கன்னத்துள் நுழைத்து அவளை நையாண்டி செய்தது. புரொஃபஸர் அறையில் அமர்ந்து அவர் தீவிர ஆராய்ச்சி செய்துள்ள சரித்திர காலத்தை பற்றி பேசி அவர் குற்றங்களை எல்லாம் அக்குவேறு ஆணிவேராக அலசி எடுத்து தகப்பன் சாமியாக வேண்டும் என்று நிரம்ப ஆசை இருந்தது. ஆனால் அவள் புதிதாக படித்துள்ள ஒரு புத்தகம் பற்றி சொன்னால் அவர் அதை அடுத்து வந்துள்ள கட்டுரை பற்றியே சொல்லிவிடுவார். அவள் சராசரித்தனம் அவளுக்கு மட்டுமல்ல, அவள் புரொஃபஸருக்கே சங்கடமான ஒன்றாகத்தான் இருந்தது. அவள் தீசிஸ் எழுதி முடித்ததும் இன்னொரு புரொஃபஸரிடம் அன்று ஆகஸ்ட் 15 இன்று என்ன நாள் என்று கேட்டு, என் சுதந்திர நாள், அஞ்சனா தீசிஸ் முடித்தாகிவிட்டது என்றதாக கேள்வி. இதைவிட அவளை பாதித்தது அவள் எழுதி திருத்திய ஓர் 5 பக்கங்களை அவர் இனி திருத்த முடியாமல் வீசி எறிந்துவிட்டு ஒரு பேப்பரையும் பேனாவையும் அவள் கையில் தந்து 1 மணி நேரம் அப்பக்கத்தில் வரவேண்டிய கருத்துக்களை கமா, செமிகோலன், ஃபுல் ஸ்டாப் இவற்றுடன் கூறி முடித்து, இப்போது நீ இதை வெற்றிகரமாக எழுதிவிட்டாய் என்று சொன்னதுதான். இந்த சராசரித்தனம் நான் பெண்ணாக இருப்பதாலா என்று கேட்டுக்கொண்டால் சில சமயம். ஆனால் அது உண்மையில்லை. புதிதாக சேர்ந்த மாணவிகள் படக்கென்று எழுந்து 30 பேர் உள்ள கருத்தரங்கில் மிகச் சாதாரணமான கேள்வியை சூயிங்கம் என்றவாறே கேட்டுவிட்டு பக்கத்தில் இருந்த மாணவனிடம் தன் சிகரெட்டை பற்ற வைத்து பதிலை எதிர்பார்த்தவாறே புகையை ஊதினர். அந்த தன்னம்பிக்கை அவளை அதிர வைத்தது. அந்த புரொஃபஸர் ஒரு ஜீனியஸ் என்று அவள் குறிப்பிட்டார். யார்? அவரா? தேவலை, நேற்று நிறைய உளறினார் என்று சாதாரணமாக சர்வ அலட்சியமாக பதில் வந்தபோது அவர்களின் இந்த கர்வத்தை கண்டு அவள் பொறாமைப்பட்டாள். அவள் கர்வியாக இருக்க ஆசைப்பட்டாள். ஆனால் அவளால் நடுங்கவும் குழையவும் தான் முடிந்தது. யூடிசியான அவள் அப்பா, அவர் ஆபீசர் தன்னை நாயாய் நடத்தியதையெல்லாம் தன் பார்வையால், பெருமூச்சால், சுவாசத்தால், பேச்சால் பெங்களூர் மாவல்லி சர்க்கிள் அருகே இருந்த சந்து வீட்டின் எலிப்பொந்து அறைகளில் வியாபிக்க விட்டுவிட்டாரா? அதை சுவாசித்துத்தான் அவள் வளர்ந்தாளா? அவள் மனத்தில் மிக ஆழமாக பதிந்தது அவள் தந்தை அவர் ஆபீசரின் காலை பற்றியவாறே, நான் பிள்ளைக்குட்டிக்காரன், இனிமே பணம் கையாடலை என்று கதறியதுதான். தான் வலுக்கட்டாயமாக நிர்வாணமாக்கப்பட்டதைப் போல் அவள் அப்பொழுது உணர்ந்தாள். நிர்வாணமான அழகற்ற உடல் மேல் பலர் உமிழ்ந்த எச்சியில் வழிவதைப் போல் ஒரு அவலமான கேவல உணர்வு அப்போது பிறந்தது. பதிலுக்கு தாக்க அவள் விரும்பினாள். முடிந்ததெல்லாம் முதுகை வளைத்து அடியுங்கள் சுவாமி என்று கேட்டு வாங்கி கொள்ளும் மனப்பான்மைதான். அவள் தந்தையின் ஆபீசர் ஒரு மழைக்கால மாலை அவளை பஸ் ஸ்டாப்பிலிருந்து தன் காரில் ஏற்றி கொண்டு போய், இப்போ நான் உன்னை முத்தம் கொடுத்தா நீ என்ன செய்வ என்று கன்னடத்தில் கேட்டபோது அவளால் கண்ணகி சீரல் சீர முடியவில்லை. கன்னங்களில் நீர் வழிந்தோட எதிரே வெறித்தவாறு கற்பமுற்று சோகித்து போன பல கதாநாயகிகளின் கதி தனக்கும் வருவதாக பீதியுடன் எண்ணத்தான் முடிந்தது. வீடு திரும்பியதும் 2 அடி பாத்ரூமில் தன் உடைகளை கழற்றி தன்னைத்தானே பலமுறை தடவி பார்த்து, அப்பா திருடிய பணத்துக்காக கடிக்கப்பட்ட தன் உதடுகளையும் பிசையப்பட்ட மார்பகங்களையும் எண்ணி தடுக்கின் வெளியே சத்தம் கேட்காமல் அழுதாள். அவள் சாப்பிட்ட கருவேப்பிள்ளை துவையலும் பருப்பில்லா வெறும் புளிரசமும் சண்டையிடும் திராணியை கைப்பற்றி விட்டனவோ? அவள் என்று ஒன்று மழுங்கிப்போன கத்தியாய் போய் புகை மூட்டமாய் பறக்கும் பஞ்சின் இதழாய் தான் அழைகளிக்கப்படுவதாக அவள் அறிந்தாள். அப்படிப்பட்ட ஒரு காற்றின் ஊசலில்தான் அவள் அயல்நாட்டு கொள்கை ஆராய்ச்சியில் தள்ளப்பட்டாள். அவள் ஸ்காலர்ஷிப்பில் படித்ததால் அப்பா கவலைப்படவில்லை. ஒரே ஒரு முறை அவர் வேலை செய்யேமா, வீட்டுக்கானும் உபயோகம் என்றபோது அவள் தன் ஏக்கம் நிரம்பிய கண்களால் அவளை பார்த்து, அப்பா என்னை படிக்க விடுப்பா, நான் வேணா கல்யாணம் பண்ணிக்கலே என்றாள். அதன் பின் அவர் பேசவில்லை. எல்லாவற்றையும் மலையாய் நினைத்து அயரும் மலைப்பும் மும்மரமும் அவள் வர்க்கத்துக்கே உரியது என்று தோன்றியது. டாயான்பியை புரட்டி மற்றவர்கள் அனாயாசமாக விளாசி தள்ளிய போது அவளால் 10 முறைகள் அதை மனத்தில் யோசித்து பார்த்துத்தான் பேச முடிந்தது. படிப்பில் கூட முதுகு ஒடிய படிக்கும் கழுதைத்தனம்தான் வந்தது. தான் மேலே மேலே படிப்பது ஒரு குமாஸ்தா பெறும் படிப்படியான உயர்வின் வகையைச் சேர்ந்ததுதான் என்று அவளுக்கு பட்டது. ஆனால் நேரடியாக ஒரு கிளார்க், ஒரு ஸ்டெனோகிராஃபர், ஒரு டைப்பிஸ்ட் ஆவதை மட்டும் அவள் மனமாற வெறுத்தாள். அடிமட்டத்தில் இந்த குமாஸ்தாத்தனம் இருப்பதை மட்டும் அவளால் ஓரளவு பொறுத்து கொள்ள முடிந்தது.
மின்வண்டியில் விகடன் குமுதம் படித்தவாறே போய்க்கொண்டு அல்லது அத்தை பையன் பற்றியோ பக்கத்து வீட்டு நறுக்கு மீசை பற்றியோ வம்படித்தவாறே வேலைக்கு போய்க்கொண்டு மாதம் பணம் சேர்த்து வெளிநாட்டு நைலக்ஸ் வாங்க வேண்டுமென்ற எண்ணமே அவளுக்கு கசப்பை உண்டாக்கியது. அவள் தன் குணாதிசயங்கள் பூரணமாக மலர்ச்சி பெற்று ஓங்காரமாய் விஸ்வரூபம் எடுத்து தன்னை தான் யார் என்று நிரூபணம் செய்து கொள்ள விரும்பினாள். வழிகள் புலனாகவில்லை. தன்னை பற்றிய தன் அறிவு மட்டம் பற்றிய நிதரிசனம் அவளுக்குள் ஒரு பயங்கலந்த கூச்சத்தை ஏற்படுத்தியது. இயல்பாக அவளை வந்தடைந்த பின்வாங்குதலை மீறி அவள் ஓர் அடி எடுத்து வைத்த போது கசையடிப்பட்ட அடிமையை காட்டிலும் அதிகமாக சோர்வையும் தளர்ச்சியையும் அனாதைத்தனத்தையும் அவள் உணர்ந்தாள். அதனால்தான் நரசிம்மராவ் அவளிடம் வந்து நான் உன்னை காதலிக்கிறேன் என்றதும் அதை ஓர் ஏப்ரல் ஃபூல் ஹாஸ்யமாக அவள் நினைத்து புண்பட்டு போனாள். ஒரு நாள் பின்மாலை கல்லூரி லைப்ரரியிலிருந்து வெளிப்பட்டு கைக்குட்டையால் முகத்தை அழுந்த துடைத்தவாறே பஸ் ஸ்டாப்பிற்கு போக அவள் நடக்க ஆரம்பிக்கையில் நரசிம்மராவ் அவளை வழிமறித்து காப்பி சாப்பிடலாமா என்று கேட்டான். நான் மாவெள்ளி சர்க்கிள் வரை போகணுமே, நான் மோட்டார் பைக்கிலே கொண்டு விட்டுடுவேன். டான் பேப்பர் பற்றி பேசணுமா, நான் இன்னும் முடிக்கலையே. இல்லை, அதை பற்றி பேச இல்லை. அவளுக்கு வியர்த்தது. அவனுடன் நடக்கலானாள். எஸ்பிரஸோ வரவழைத்துவிட்டு அவள் மெல்லச் சொன்னாள், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கிறது. அன்று ஏப்ரல் 1ஆம் தேதி. அவள் முகம் சுருங்கியது. ஏப்ரல் ஃபூல் ஆக்க வேறு யாரும் இல்லையா? நான் ஏதோ என் பாட்டுக்கு டோன்ட் பி அன் ஆஸ் என்றான் அவன். உண்மையாகத்தான் சொல்கிறேன். அவன் அவள் கரங்களை பற்றி கொண்டபோது அவள் மெல்ல எழுந்து கொண்டாள். அந்த ஹோட்டலின் டாம்பீகத்துடன் ஒவ்வாத பழுப்பு கைத்தறி துணியில் சிறு மஞ்சள் பார்டர் போட்ட புடவையுடன் நின்று கொண்டு அந்த வேண்டுமென்றே மங்க வைத்த வெளிச்சத்தில் அவள் புருவம், கன்னமேடு, தாடை எல்லாம் வேர்வையால் அதீத வளவழப்போடு ஜொலிக்க மிகவும் பரிதாபமாக அவள் ஐ வாண்ட் டு பி சம்படி என்றால் தொண்டையை அடைக்க. அவனுக்கு புரியவில்லை. அவள் சட்டென்று அமர்ந்து தான் காதலிக்கப்படுகிறோம் என்று தெரிந்ததும் பெண்கள் சாதாரணமாக செய்யாத ஒன்றை செய்தாள். மேஜை மேல் தழை கவிழ்த்து அழுதாள், நீண்ட மூச்சை அடைந்த கேவல்களோடு. அதுதான் காதல் போன்றவற்றின் அந்தம். எம்ஏ முடித்ததும் பெங்களூரில் படித்து முடித்த நல்ல மாணவியாய் ஹோய்சல கலை பற்றி ஆராய்ச்சி செய்ய அவள் பதிவு செய்து கொண்டாள். புரொஃபஸர் பசவையாவுக்கும் அவள் தேர்ந்தெடுத்த பொருளுக்கும் சம்பந்தமில்லாவிட்டாலும் அவர் கீழ் பதிவு செய்து கொண்டு இன்னொரு விரிவுரையாளர் உதவியில் ஆராய்ச்சி நடந்தது. புரொஃபஸர் பசவையாவிடம் ஒரு பயங்கர தாழ்வுணர்ச்சி இருந்ததாக அவளுக்கு பட்டது. அவர் அமெரிக்கா போனபோது அவரை கருப்பனாய் எண்ணி கற்பனாகவே நடத்தினார்களாம். ஒரு ஹரிஜன ஹாஸ்டலின் ஏழை மாணவனாய் இருந்த அவர் ஏதோ ஒரு சமயம் அசடு வழிந்ததால் ஹாஸ்டலின் பெண் வார்டனையே திருமணம் செய்து கொள்ள நேரிட்டு விட்டதாம். அவர் மனைவி அவரை விட 7 வயது பெரியவள். மற்றவர் சுட்டிக்காட்டி பேச அதுவும் ஒரு கரும்பிள்ளி. அமெரிக்கா புரொஃபஸர்கள் வரும்போது நாக்கை தொங்க போட்ட நாயாகவே அவர் வளைய வருவார். ஒரு கருப்பு அடிமையைப் போலவே அவர்களும் அவரை தட்டி கொடுத்து அதட்டி வந்தனர். அவர் ஒரு வார்த்தை பேசும் முன் எச்சில் பெருக்கெடுத்து வாயை அடைத்து கொள்ளும். அதனுடைய திக்கி திணறி அவர் தன் பொருளை விளக்கும் முன் யூனிவர்சிட்டியின் மற்ற புரொஃபஸர்கள் அவரை சொற்களால் தாக்கி கிழித்து விடுவார்கள். மனம் குறுகிய கிராமத்தில் கிணற்றை தொட முடியாமல் தடுக்கப்பட்ட ஹரிஜனனுக்கும் இவருக்கும் வித்தியாசம் இருப்பதாய் தெரியவில்லை. கல்வி சூழலில் அவரை நாசூக்காய் ஆக்ரோஷமாய் வெறியுடன் தாக்கி, பார், நீ தூக்கி நிறுத்தப்பட்டவன் தான் என்று மறைமுகமாகச் சொன்னார்கள். சில சமயம் கன்னங்கள் உப்பிய அந்த முகம் அழுகையில் கோணி விடுமோ என்று அவள் நினைத்ததுண்டு. புரொஃபஸர் பசவையாவின் ஒரே ஒரு தப்பித்தல் இளம்பெண்களை நேசிப்பதுதான். இது அஞ்சனாவுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஒருமுறை ஒரு முக்கிய புத்தகம் எடுத்துக்கொள்ள ஞாயிற்றுக்கிழமை அவர் வரச் சொன்னார். அவர் அறை லைப்ரரியின் மேல் வளைவு படிகளின் மூலம் ஏறி அடைய வேண்டியது. அவள் போனாள். புரொஃபஸர் புத்தகம் அலமாரியில் இருப்பதாக சொன்னார். அவள் அதை தேடும்போது அவள் கரங்கள் அவளை சுவரோடு அழுத்தின. ஒரு கணம் மயக்கமே அடைவது போன்ற உணர்வில் தவித்து பின் திமிரிக்கொண்டு வளைவு படிகளில் கீழே ஓடினாள். புரொஃபஸரின் காலடி தொடர்ந்தது. லைப்ரரி கீழே பூட்டியிருந்தது. ஓர் அவல ஓலத்தை அவள் எழுப்ப முயன்றபோது அவர் சட்டென்று பயந்து ஹோகு ஹோகு என்று கதவை திறந்து விட்டார். வெளியே ஓடினாள். மரங்கள், புல்வெளி எல்லாம் திடீரென்று பிரம்மாண்டமாய் மேலெழுந்து அவளை தாக்கியது. பெரிய உடைந்த மூச்சாக வெளியே வந்தது சுவாசம். ஹொய்சல கலையை அவள் தீவிரமாக வெறுத்தாள். அப்போது மாணவர்களிடம் கூறி பசவையாவின் வேஷங்களை கிழித்து தனக்கு பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கலாம். அவள் செய்யவில்லை.
6 மாத 8 மாத சிறு ஆராய்ச்சிகளில் உதவி கொண்டு மீந்த நேரங்களில் வீட்டின் பழுப்பேறிய சுவர்களை பார்த்து வெறித்தவாறு இருந்தாள். அப்போதுதான் அனைத்துலக தொடர்பு பற்றி ஆராய்ச்சி செய்ய வடக்கே ஒரு ஸ்தாபனம் இருப்பதாக பேப்பரில் படித்தாள். நேர்முக தேர்வுக்கான அழைப்பு வந்தது. அவள் மூளையில் வெறும் வெறுமை, அப்பட்டமான வெறுமை, எதுவும் நினைவுக்கு வராத தேக்கம். அப்படியும் போனாள். பொது அறிவு வினாத்தாள் வந்தது. கீழ்கண்டவர்கள் கீழ்கண்டவைகள் யார் எவை? லியாக்கத் அலி கான், அங்கோலா, பகத்சிங், தேஜ் பகதூர் சப்ரு, மார்ட்டின் லூதர் கிங், நோம் பென், சிலி. சுதந்திர போராட்டத்தில் காந்தியின் பங்கு பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அரபு நாடுகளில் அமெரிக்கா கொண்டுள்ள வெளிநாட்டு கொள்கையின் பின்னுள்ள கருத்துக்கள் எவை? ரஷ்யாவின் புரட்சி ஒரு முடிவடையாத புரட்சி என்று சில சரித்திர ஆசிரியர்கள் கருதுகிறார்கள். ஏன்? எழுத்துக்கள் கருப்பு ஈக்களாய் பறந்தன கண்முன். லியாக்கத் அலி கான் யார்? விலாயத் கான் போல் ஒரு சித்தார் கலைஞரா? இருக்காது. இது அனைத்துலக தொடர்பு பற்றியது. பகத்சிங் பெயர் கேட்ட பெயராக இருந்தது. ஹாக்கி ஆட்டக்காரரோ? எல்லா சிங்குகளும் விளையாட்டு மன்னர்கள்தான். பெரிய கேள்விகளில் ஒன்று கூட எழுத முடியவில்லை. காந்தி என்றவுடன் வெறும் அரைமுழ வேஷ்டியும் பொக்கை வாயும் தான் நினைவுக்கு வந்தது. தன்னை அவள் ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். அஞ்சனா, நீ எம்ஏவில் முதல் வகுப்பில் தேறியிருக்கிறாய். இதையெல்லாம் ஓரளவுக்கு படித்திருக்கிறாய். யோசி யோசி என்று சொல்லி கொண்டாள். மூளை குட்டையாக குழம்பியது. வெளியே வந்தாள். காந்தி ஒரு பூர்ஷ்வா. அவர் சுதந்திரத்திற்காக தயார் செய்து வைத்தவர்கள் முதலாளித்துவமும் அரைவேக்காட்டு மனிதாபிமானமும் கொண்டுள்ள பிரபுக்கள்தான். அமெரிக்காவிலுள்ள யூதர்களின் தொகை அரபு இஸ்ரேல் நாடுகளிடம் உள்ள உறவை கணிப்பதில் ஒரு முக்கியமான விஷயம். அவர்கள் எப்படி வலியுறுத்தி கொள்கையை உருவாக்கும் ஒரு குழுவாய் இருக்கிறார்கள் என்று நான் எழுதினேன். ஓ, நான் அமெரிக்க ரஷ்ய உறவின் ஓர் அங்கமாய் வைத்து எழுதினேன். தங்கு தடையில்லா ஆங்கிலத்தில் மற்றவர்கள் தங்கள் பதில்களை பற்றி சர்ச்சை செய்தனர். அவள் கால்கள் முட்டிகளின் கீழே கிழிந்த துணியாய் பலமற்று தொய்யும் உணர்வு ஏற்பட்டது. ஒரு பியூன் வந்து அவள் மனு செய்திருந்த பிரிவின் விரிவுரையாளர் அவளை அழைப்பதாக கூறினான். என்ன, பொது அறிவு பேப்பர் எப்படி இருந்தது? என்னால் ஒரு கேள்விக்கும் பதில் கூற முடியவில்லை. நீங்கள் எம்ஏவில் முதல் வகுப்பு இல்லை? ஒரு வருஷமாக என்ன செய்கிறீர்கள்? நான் சில ஆராய்ச்சிகளில் உதவி செய்கிறேன். ஓ, பரவாயில்லை. இன்டர்வியூவில் நன்றாக செய்யுங்கள். அங்கே ப்ரொஃபஸர் இருப்பார். முயற்சிக்கிறேன். நேர்முக தேர்வு. 10 பேர்கள் இருந்தார்கள். அவள் பொது அறிவு உடைத்தால் ஒருவர் கையில் இருந்தது. உங்களுக்கு நல்ல ஹாஸ்ய உணர்வு இருக்கிறது என்றார். மற்ற ப்ரொஃபஸர்களை பார்த்து கண் சிமிட்டினார். அவள் சிவந்து போனாள். யூதர்களை பற்றி ஆராய்ச்சி செய்ய விரும்புகிறேன் என்று எழுதியிருக்கிறீர்களே, ஏன்? அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், நசுக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழர்களை விடவா? என்னது? ஓ, கமான் டாக்டர் திரிபாதி, அவளை குழப்பாதீர்கள். ஹா 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 என்று அவர் சிரித்தார். 2ஆம் உலகப் போருக்கு பின் ஐரோப்பாவின் அரசியலில் என்ன மாற்றம்? ஒரு பகுதி ரஷ்யாவின் கொள்கையின் கீழ் வந்தது. இந்த பகுதிகளில் எந்த மாறுதலும் இல்லையா? இல்லை. யுகோஸ்லாவியாவில் கூடவா? ஆமாம். ஒரு ப்ரொஃபஸர் அவள் ஹாஸ்ய உணர்வு பற்றி இப்போது ஒப்புக்கொண்டார். நீங்கள் படித்த அனைத்துலக தொடர்பு பத்திரிகைகள் யாவை? நினைவில்லை. புத்தகங்கள் நினைவில்லை. நீங்கள் பதற்றமடையாமல் மெல்லச் சொல்லுங்கள். இல்லை, எனக்கு நினைவுக்கு வரவில்லை. ப்ரொஃபஸர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சரி, நீங்கள் போகலாம். அவள் பிரிவின் ப்ரொஃபஸர் அவளிடம் அடிப்படை புத்திசாலித்தனம் கழுதைத்தனம் இருப்பதாக கூறி அவளை எடுத்துக்கொண்டார். அவள் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தாள். அதிலும் ஒரு மிருகத்தனமான போட்டி இருந்தது. உண்மையான அறிவுஜீவி 5 வருடங்களில் 10 ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியிடுபவனாக இருக்க வேண்டும் என்று கருதப்பட்டது. ஆராய்ச்சியாளர்களும் பொந்துகளுக்கு துளையிடும் எலிகளாய் வேகத்துடன் சில சமயம் அடிப்படை நேர்மையை கூட தத்தம் செய்துவிட்டு அதில் ஈடுபட்டனர். வேகம் வேகம் வேகம். அவளுக்கு இங்கிடமில்லை. 10 ஆண்டுகள் தீவிர உழைப்பு, ஏமாற்றம், ஏக்கம், மனமுறிவு, தன்னம்பிக்கையின்மை, வேலையில்லா நிலைமை, பணமின்மை, பசி, அன்புக்காக பரிதவிப்பு, தன் அறிவின் குறுகளில் விளைந்த கசப்பு, இவையெல்லாம். பின்பு டாக்டர் பட்டம். இன்னமும் எதற்கும் பயம் பயம் பயம்தான். ஏதோ ஒரு சகாப்தத்தில் அவள் எகிப்திய அடிமையாயிருந்து சவுக்கடிப்பட்டவளா? பருத்தி தோட்டத்தில் வாயெடுத்து பாடவும் பயந்து பருத்தி பறித்த கருப்படிமையா? துப்பாக்கி எதிரே மருண்ட கண்களோடு நின்ற யூதர்களில் அவள் ஒருத்தியாக இருந்தவளோ? எங்கிருந்து இத்தனை பயம் அவளை ஆக்கிரமித்தது? அது அவளை பழிவாங்கும் சர்ப்பமாய் துரத்தியது. ப்ரொஃபஸர் அறையில் நுழைந்ததும் அவர் என்ன விஷயம் என்ற உடனேயே நாக்கு ஒட்டிக்கொள்ளும் பயம்.
கருத்தரங்கில் தன் ஆராய்ச்சி கட்டுரையை படிக்கும்போது குரல் நடுங்கும் பயம். வெளியாட்கள் கேட்டால் புரொஃபசர் குறுக்கிட்டு கை கொடுக்கும் அளவுக்கு சராசரித்தனம். அவள் சில மாதங்கள் வேறு ஊருக்கு போய் திரும்பி வந்ததும் புது கல்வியாண்டு தொடங்கிவிட்டது. புரொஃபசர் அறைக்கு போனாள். பிரிவின் விரிவுரையாளரும் அங்கிருந்தார். புரொஃபசர், உங்கள் நேற்றைய லெக்சரை கேட்டுவிட்டு மற்ற பிரிவு மாணவர்கள் நம் பிரிவு செமினார்கள் பற்றி மிக உயர்வாக நினைக்கிறார்கள் என்றார் விரிவுரையாளர். அஞ்சனாவை ஒரு பேப்பர் படிக்கச் சொல்லலாம். இந்த பிரமைகள் எல்லாம் போய்விடும். இருவரும் சிரித்தனர். புரொஃபசர் வேடிக்கையாகவே சொன்னார். ஆனால் அவள் தாக்கப்பட்டாள். அவளும் சிரித்தாள் ஒப்புக்கு. அன்றும் ஒரு கருத்தரங்கு. வெளிநாட்டிலிருந்து ஒருவர் வந்து பேசுவார். அன்று கருத்தரங்கில் பேச வேண்டும் என்று அவள் எண்ணினாள். அவர் பேசி முடித்ததும் கணீர் என்ற குரலில், புரொஃபசர், உங்களுடன் எனக்கு உடன்பாடில்லை என்றாள். மௌனம். அந்த புரொஃபசரின் நடுநிலைமை வாதத்தில் இருந்த ஓட்டைகளை அவள் சுட்டிக்காட்டினாள். சமீபத்தில் வெளிவந்திருந்த 2 ஆராய்ச்சி கட்டுரைகளிலிருந்து சான்றுகள் காட்டி அவர் வாதங்களை கிழித்தெறிந்தாள். மடையை கிழித்து கொண்டு வந்த வெள்ளமாய் குமுறல் கமறல் இல்லாத பேச்சு. சொற்கள் ரூபம் எடுத்து அறையெங்கும் சென்று தொத்திக்கொண்டு தொங்குவது போல் ஓர் உணர்வு. அவள் வாய் பிரம்மாண்ட குகையாய் பிளந்து பல மிருகங்கள் சீற்றத்துடன் வெளிவருவதைப் போல சொற்கள் சீறி சீறி பாய்ந்து சாட்டை வீசும் ஓசையுடன் செவிப்பறையில் வேகத்துடன் மோதுகின்றன. வெளிநாட்டு புரொஃபசர் அயர்ந்து போனார். யார் இந்த பெண் என்றார் மெல்ல அவள் புரொஃபசரிடம். என் மாணவி என்றார் புரொஃபசர். அவள் பெருமிதத்தில் முங்கி மிதந்தவாறே புன்னகைத்து கொண்டு தலையை நிமிர்த்திய போது அவளை சுற்றி பல ஓசைகள், கேள்விகள், பதில்கள், சிரிப்புகள். மேலே கேள்விகள் இல்லாததால் இத்துடன் விவாதம் முடிவடைகிறது என்றார் புரொஃபசர். இன்னொரு கருத்தரங்கு நடந்து முடிந்துவிட்டது. செத்த பாம்புகளாய் தொங்கிய தன் சொற்களை அறையெங்கும் நாற்றம் எடுத்து போக விட்டுவிட்டு அவள் எழுந்தாள். புரொஃபசர் இவளை பார்த்து உதட்டை பிதுக்கினார். பரந்த புல்வெளியில் இமைகள் கனக்க வருவோருக்கு முதுகை காட்டியவாறு அமர்ந்தபோது நிர்பயமாக, கூச்சமின்றி, சுதந்திரமாக அவளால் எதையும் வெளிக்காட்ட முடியாது என்று நினைத்தாள், கண்ணீரை கூட.